அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். 25ஆம் சங்கீதம் 15வது வசனம். என் கண்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். ஒரு நம்பிக்கை நிறைந்த ஒரு வார்த்தை. தாவீதினுடைய வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்த போதிலும் அவர் கர்த்தரையே நோக்கி பார்த்தார். அதனால்தான் கரவலாடுகளின் பின்பாக திரிந்த தாவீதை அழைத்து அபிஷேகித்து சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக கர்த்தர் உயர்த்தினார். நிறைய நெருக்கம் வந்த போதிலும் அவருடைய பார்வை முழுவதும் கர்த்தரையே சார்ந்திருந்தது. நம்ம நிறைய வேத வசனங்கள் மூலமாய் நாம் அறிந்து கொள்கிறோம். அதனால்தான் ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். சேனைகளின் கர்த்தர் தாவீதோடு இருந்தார். அவர் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். அவருடைய பார்வை முழுவதும் கர்த்தரை சார்ந்திருந்தபடியினால் எல்லாத்திலையும் ஜெயம் கிடைத்தது. நம்மளை அந்த இடத்துல வச்சு பார்க்கலாம். சில தேவ பிள்ளைகள் உலகத்தை பார்க்கிறோம், மனுஷனை பார்க்கிறோம், நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை பார்க்கிறோம், ரட்சிக்க மாட்டாத பிரபுக்களையும் மற்றவர்களையும் நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்ப எல்லாம் தோல்வி அடைந்து நம்ம ரொம்ப சோர்ந்து போறோம். 34ஆம் சங்கீதம் 5வது வசனத்திலே, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வாசிக்கிறோம். அவர்கள் பார்வை முழுவதும் கர்த்தரையே சார்ந்திருந்தது. தாவீதின் முற்பிதாவாகிய ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அவனுடைய சரீரம் செத்து போன போதிலும், சாராளுடைய சரீரம் செத்து போனது போதிலும் தன்னுடைய சூழ்நிலையை பார்க்கவில்லை, சரீரத்தை பார்க்கவில்லை, கர்த்தரையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். ரோமர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்துக்கு பின்பு வாசிக்கும் போது, தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தார். அது அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அவருக்குள்ள ஒரு பயங்கர விசுவாசம், அந்த விசுவாச பார்வை இருந்தபடியினால் தேவன் அவருக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்து அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு வரைக்கும் அந்த சந்ததி ஆசீர்வாதமா இருக்கிறது. பாருங்கள், ஒரு மனிதன் முழுவதும் கர்த்தரையை நோக்கி பார்த்தால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த காலை நேரத்திலே உங்கள் பார்வை முழுவதும் கர்த்தர் மேல் இருக்கட்டும். உலகத்தையோ மனுஷனையோ சூழ்நிலையோ மற்ற எந்த காரியத்தையும் பார்க்க வேண்டாம். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பாக நின்று கடலை பார்த்தார்கள், பார்வோனை பார்த்தார்கள். ஆனால் மோசே கர்த்தரை பார்த்தார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி நீங்கள் காண மாட்டீர்கள் என்று சொல்கிறார். அப்போ மோசேயினுடைய பார்வை கர்த்தர் மேல் இருந்தது, மக்களுடைய பார்வை தரையின் மீது இருந்தது, கடலின் மேலும் பார்வோனுடைய சேனை வருகிறதிலும் இருந்தது, சூழ்நிலைகள் மேல் இருந்தது. சகோதரா சகோதரி, நாம் கர்த்தரை பார்க்கலாம். எல்லா சூழ்நிலைகளிலும் அவரே நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர், அவரே நமக்கு அற்புதம் செய்கிறவர். சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமையுள்ள பிதாவே, நல்ல தேவனே, தாவீது என்கிற எங்கள் முற்பிதாக்கள், ஆபிரகாம், இன்னும் பல பரிசுத்தவான்கள் உம்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். நாங்களும் உம்மையே நோக்கி பார்க்க உதவி செய்வீராக ராஜா. தாவீது சொன்னது போல என் கண்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஆமாண்டவரே, நாங்களும் உம்மையே நோக்கி கொண்டிருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.